வணக்கம் தலைவரே, எங்க எல்லாரையும் எதுக்கு வர சொல்லியிருந்தீங்க? எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லாரும் வந்தாச்சா? நாங்க எல்லாரும் வந்துட்டோம். நீங்க சொல்லுங்க, என்ன விஷயமா வர சொல்லியிருந்தீங்க? நாங்கள் இன்னைக்கு காலையில் புரோகிதரை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போன இடத்துல புரோகிதர் என்ன சொன்னாருன்னா, அவர் கொல்லிமலைக்கு போயிட்டு அங்கே இருக்க சித்தர்கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி பேசி ஒரு தீர்வு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் ஒரு ரக்ஷையை கொடுத்துருக்காரு. அந்த ரக்ஷையை நம்ம எல்லாரும் கையில் கட்டிக்கணும், வீட்டு வாசலில் கட்டணும். இந்த ரக்ஷை கையில் இருக்க வரைக்கும் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது. வீட்டை நல்லா சுத்தம் படுத்தி மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு இந்த ரக்ஷையை பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையில் கட்டிக்க சொன்னாங்க. எல்லாரும் அந்த ரட்சையை கட்டினா உடனே சித்தர்லேக்கா பேய் போயிடுமா? சொல்லுங்க தலைவரே. அது அப்படி இல்லைங்க அம்மா. குருஜி கொடுத்துருக்க இந்த ரக்ஷை சித்ரலேகா கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றும். அவளால் நம்மளை நெருங்க முடியாது. ஆனால் சித்ரலேகாவை ஒரேடியா அழிக்கிறதுக்கான வழியை இதுக்கப்புறமா தான் குருஜி கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லுவார். அவர் இப்போ இங்கே இல்லை, கொல்லிமலைக்கு போயிருக்காரு. அவர் திரும்ப வரும்போது இந்த ரக்ஷை நம்மளை காப்பாற்றும். அதனால இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் வீட்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு வீடை சுற்றி மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வீட்டு முன்னாடி இந்த ரக்ஷையை கட்டி விடுங்க. பின்வாசல் இருந்தால் பின்வாசல்லையும் இந்த ரக்ஷை கட்டி விட்டுட்டு எல்லாரோட கையிலையும் இன்னைக்கு சாயந்தரம் கோவிலுக்கு வாங்க, அம்பாலோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு எடுத்து தரேன். எல்லாரோட கையிலையும் இந்த ரக்ஷையை கட்டிக்கங்க. இதுக்கப்புறம் சித்ரலேகாவால் நம்மளை தொட முடியாது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த ரக்ஷையை நம்ம கையில் கட்டினதுக்கப்புறம் நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்படி அசைவம் சாப்பிட்டுட்டோம்னா ரக்ஷைக்கு இருக்க மந்திர சக்தி எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் சித்ரலேகா சுலபமாக நம்மளை வேட்டையாடிடுவா. அதனால இந்த ரக்ஷையை உங்க கையில் கட்டினதுக்கப்புறம் எப்போ குருஜி அந்த சித்ரலேகாவை அழிக்கிறதுக்கான தீர்வை கொண்டு வராரோ இந்த ரக்ஷையை நம்ம அது வரைக்கும் கழட்டக்கூடாது. அது வரைக்கும் நம்ம கையிலே தான் இந்த ரக்ஷை இருக்கும். அது வரைக்கும் நம்ம அசைவம் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் அடுத்த வாரத்தில் அமாவாசை வருது. இன்னைக்கு நைட்டு அம்பாள் பூஜையில் இருந்து இந்த ரக்ஷையை எடுத்து எல்லாரோட கையிலையும் கட்டிட்டு ஊரை சுற்றி புனித தண்ணி தெளிக்க போகிறோம். தெளித்து ஒரு சடங்கு பண்ண போகிறோம். அந்த சடங்கு பண்ணதுக்கப்புறம் ஊரில் இருந்து யார் வேணால் வெளியில் போகலாம், உள்ளே வரலாம். ஆனால் அமாவாசை அன்னைக்கு இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. சித்ரலேகா யார் மூலியமாவது உருமாறி கூட வந்து ரக்ஷையை கழட்ட வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவா. அதனால இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம ஊரில் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த ஊரில் இருந்து அமாவாசைக்கு மட்டும் நம்ம வெளியில் போய் எங்கேயாவது தங்கிட்டு வரணும். தலைவரே, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுங்களா? சொல்லுங்கம்மா. தலைவரே, திருவிழா முடிஞ்சதும் எல்லாரும் டூர் போகலாம் அப்படின்ட்டு சீட்டு கட்டியிருந்தோம் ராக்கி தம்பி கிட்ட. ஆனால் இந்த மாதிரி ஊரில் யாரும் வரக்கூடாது, வெளியில் போகக்கூடாதுன்னு நம்ம நிபந்தனை போட்டதுனால ராக்கி தம்பியால் வர முடியல. அவர் திருவிழாவுக்கு வர முடியல, அவருக்கு வேலைக்கு லீவ் கிடைக்கல. இப்போதான் லீவ் கிடைச்சிச்சு, ஆனால் இந்த நிபந்தனையால் அவரால் வர முடியல. இன்னைக்கு ராத்திரி நிபந்தனை முடிஞ்சதும் நான் அவர்கிட்ட பேசுகிறேன், என்னைக்கு டூர் போகலான்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு 10 நாள் டூர் போகலாம், எப்படியும் அடுத்த வாரம் அமாவாசை வருது இல்லை? அதனால நம்ம வெளியே போகிறதுக்கு இந்த மாதிரி டூர் போனோம்னா அந்த சித்ரலேகா அப்புறம் நம்ம ஊரில் நடந்த இந்த மரணம் இதனால எல்லாருமே ரொம்ப பயந்துருக்காங்க. கொஞ்சம் டூர் போயிட்டு வந்தால் அவங்களுக்குமே மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல, புத்துணர்ச்சியா. இது நல்ல யோசனையா இருக்கே. ஆமா தலைவரே, நாங்க முன்னாடியே சீட்டு காசு கட்டியிருந்தோம் அந்த தம்பி கிட்ட. அதனால மேற்கொண்டு இருக்கவங்க கொஞ்சம் காசு போட்டு நம்ம எல்லாரும் ஏன் ஒரு 10 நாள் டூர் போயிட்டு வரக்கூடாது? அதுக்குள்ள அமாவாசையும் முடிஞ்சிடும். அதுக்குள்ள குருஜியும் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு வருவார் இல்லையா? இங்க இருக்கவங்களுக்கும் தேவையில்லாத பயம் இல்லாம இருக்கும்ல. சரிங்கம்மா. அப்போ நீங்கள் அந்த ராக்கின்றவர்கிட்ட பேசிடுங்க. இன்னைக்கு நைட்டு பரிகாரங்கள்லாம் முடிச்சுட்டு எல்லாரோட கையிலையும் ரக்ஷை கட்டிடலாம். நாளைக்கு புதுசாக யாராவது ஊருக்குள்ளே வராங்கன்னா அவங்கள கோவிலுக்கு வந்துட சொல்லுங்கள், அங்கே ரக்ஷை கட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாளைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் டூருக்கு கிளம்பி போகலாம். சரி, இப்போ எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். நைட்டு ஒரு 9 மணிக்கு கோவிலுக்கு வாங்க. அங்கே ரக்ஷை கட்டிட்டு பரிகார பூஜை முடிச்சுட்டு மறுநாள் இந்த தடையை நாங்கள் நீக்கிக்கிறோம். யார் வேணா உள்ள வரலாம், யார் வேணா வெளியில போகலாம் ஊருக்குள்ள. சரிங்க தலைவரே. டே அண்ணா, என்னடா இது? ஏதோ சும்மா பேச்சுக்கு சொல்றேன்னு பார்த்தா ஒரே வேஷ்டி சட்டையிலே அழிஞ்சிட்டு இருக்க. எது பேச்சுக்கு சொல்கிறேனா? டே, நான் இனிமே இந்த மாதிரி தாண்டா ட்ரெஸ்ஸிங்கே பண்ண போகிறேன். என்ன மச்சான், அப்படியே கிராமத்தாலாவே மாறிடுவ போல, விட்டா இங்கே இருந்துருவ போலையே. என் சாண்டி மட்டும் எனக்கு ஓகே சொல்லிட்டோன்டா. ஒரு கும்பிடு போட்டு நான் இந்த ஊர்லேயே தங்கிடுவேன். அடப்பாவி. ஆனால் மச்சான், நீ ஒன்று கவனிச்சியா? காலையில் அவளுங்க நம்மளை கூப்பிட்டாளுங்கள பேசுகிறதுக்காக.
பேசி முடிச்சுட்டு போகிறப்போ சாண்டி இன்னும் ஒரு 2 தடவை திரும்பி திரும்பி பார்த்தாடா. பார்த்தல, நான் தான் சொன்னேன்ல ட்ரெஸ்ஸிங் மாற்றினா சரியாக போயிடும்டா. டே அண்ணா, எனக்கு என்னமோ உன்னை லவ்வோட பார்த்த மாதிரி தெரியல. என்னடா இவன் இப்போ வித்தியாசமா நடந்துக்கிறானேன்னு பார்க்குற மாதிரி இருந்தது. அப்படிலாம் இல்லடா, அவன் என்ன லவ்வோடு தான் பார்த்துருப்பா. அவ கண்ணுல நான் காதலை பார்க்குறேன்டா. பார்ப்போம் பார்ப்போம். எப்படியோ கோவிலுக்கு வருவாங்கல்ல, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. சரி வா மச்சான், உள்ளே போகலாம். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. வாங்க போகலாம் எல்லாரும் உள்ள. ஷாலு, சாண்டி, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நம்ம நாளைக்கு நைட்டு டூர் போறோம், அதானே? அதேதான். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு, சித்ரலேகா ஏதாவது பண்ணிடுவாளோன்னு. ஓ சாண்டி, எதுக்கு பயப்படுற? அதான் இன்னையோட ரக்ஷ கயிறு கட்ட போறாங்களே நம்ம கையில. அந்த கயிறு இருக்க வரைக்கும் சித்ரலேகாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஜாலியா போய் டூர் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? ஓகே கவி. சரி வாங்க, அங்க பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மாவும் சித்தியும் திட்டுவாங்க. சீக்கிரம் போலாம். ஓகே வா ஷாலு, போலாம். ஷாலு, சொல்லுங்க. ஆஃப் சாரியில் சூப்பராக இருக்கீங்க. என்னது? அது என்னன்னா ஆஃப் சாரிலாம் போட்டுட்டு வந்திருக்கீங்களே, என்ன ஸ்பெஷல்னு? ஓ அதுவா, இன்னைக்கு பரிகார பூஜைல, அதான் சும்மா ட்ரெடிஷ்னலாக வரலாமேன்னு. ஓ அப்படியா, சரி சரிங்க. எங்க நீங்க மட்டும் இருக்கீங்க? உங்க பிரதர்ஸ் எல்லாம் காணோம். அவனுங்க வந்துட்டு இருக்கானுங்க. ஓ, உங்க சிஸ்டர்ஸ்? அவங்க என் கூட தான் வந்துட்டு இருந்தாங்க. சாமி பார்க்க போயிட்டாங்க. நானும் அங்கே தான் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் கூப்பிட்டீங்க. ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் கூப்பிட்டேன். காலையில் நம்ம அந்த மீடியேட்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அவரை காண்டாக்ட் பண்ணுறது எப்படி, என்ன ஏது, அதை பற்றி ஃபர்தராக யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். நான் இன்னும் அதை பற்றி ஃபர்தராக பார்க்கல. ஜஸ்ட் இந்த ஐடியா மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பரிகார பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். நாளைக்கு வேறு டூர் சொல்லியிருக்காங்கல்ல. ஓ ஆமாம் இல்லை, நீங்களும் டூருக்கு வரீங்கல்ல? கண்டிப்பாக வருவேன். சரி, நான் கிளம்புறேன். அங்கே பூஜை நடக்குது. நான் இன்னும் போகல, என்னை தேடுவாங்க, அதனால தான். சரி நீங்கள் போங்க. என்னடா விஜய், என்ன பண்ணுற? எதுக்கு தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிற? ரொம்ப கெட்ட பையனாகிற வர வர. திஸ் இஸ் டூ பேட். இருந்தாலும் ஆஃப் சாரியில் அழகாக தான் இருக்கா. டே தம்பி. அண்ணா, நீ எப்படா வந்த? அதுவா, பரவாயில்ல, ஆஃப் சாரியில் சூப்பராக இருக்கா அப்படி சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்போவே வந்துட்டோம். டே தம்பி, என்னடா ஓடிட்டு இருக்கீங்க? சேச்சா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா பார்த்தேன், சும்மா பேசிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. யாரு நீ? சும்மா பார்த்த, இதை நாங்கள் நம்பணும். டைம் ஆயிடுச்சுடா, பூஜைக்கு கூப்பிட்டாங்கல்ல, போகணும்டா, வாங்கடா போகலாம். எஸ்கேப் ஆயிட்டான்டா. சரி வாங்க போவோம். எங்கே போயிட போகிறான்? நைட்டு வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். நைட்டு இருக்கு அவனுக்கு. இந்த ரக்ஷையை வாங்கிக்கோங்கம்மா. அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். எடுத்துட்டு போய் வீட்டில் பூஜை அறையில் வச்சு எல்லாரோட கையிலையும் கட்டிக்கோங்க. வீட்டு வாசல்லையும் கட்டி விடுங்க. இன்னிலிருந்து யாருமே அசைவம் சாப்பிடாதீங்க. அம்பால நல்லா வேண்டிக்கோங்க, அவ துணை இருப்பா. டே மச்சான், கிளம்பலான்டா. ஏன்டா இங்கே நிற்க சொல்கிற? மச்சான், சாண்டி இந்த பக்கம் தான்டா வருவா, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ம், நீ ஏற்கனவே பேசி வாங்கி கட்டிக்கிட்டதெல்லாம் பத்தாதா? மச்சான், இப்போ சாண்டி வருவா, நான் அவகிட்ட பேசணும், அவ்வளோதான். நீங்கள் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. டே அண்ணா, பாத்ரா, கோவில், அப்புறம் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவானுங்க, பார்த்துக்கோ. டே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. மச்சான், பத்திரமா உயிரோட வந்துடுறா திரும்ப. டே நீங்களாம் மூடிட்டு கிளம்புங்கடா.
சரி மச்சான், வெளியே வெயிட் பண்ணுறோம், சீக்கிரமாக பேசிட்டு வந்துரு. சரி சரி கிளம்புங்க, அவ வந்துட போறா. என்ன ஆனந்த் ப்ரோ இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இந்த விஜய் பையன் இந்த பக்கமாக போனான், அதான் எங்கே போனான்னு தெரில, அவனை தேடிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி கொஞ்சம் வழி விடுங்க, நாங்க போகணும். போங்கம்மா. என்ன இவளுங்க 2 பேரும் போயிட்டாளுங்க, நம்மால ஆளே காணோம். ஒருவேளை முன்னாடியே போயிட்டாலோ? இல்லையே, நம்ம ரொம்ப நேரமா இங்கே தானே நிற்கிறோம். சரி சரி வெயிட் பண்ணுவோம், வருவா வருவா. ஐயோ, ஆனந்த் வேற இங்க நின்னுட்டு இருக்கானே, இவளுங்க வேற போயிட்டாளுங்க. எதுக்கு நின்னுட்டு இருக்கான்னு தெரியலையே. மறுபடியும் ஐ லவ் யூன்னு ஏதாவது சொல்லிடுவானோ? ஐயோ, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. ஏய் முட்டைக்கண்ணி, கீழே குனிஞ்சு யோசிச்சது போதும், கொஞ்சம் நிமிர்ந்து பாரு. ஏய் சாண்டி, ஆஃப் சாரியில் நீ சூப்பராக இருக்க, செம்ம அழகாக இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? ஒரு கோவிலுக்குள்ள வந்து எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாதா? இப்படி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, வழி விடு, நான் போகணும். ஏய், இப்போ எதுக்கு பக்கத்துல வர? யாராவது பார்க்க போறாங்க. ப்ளீஸ் வழி விடு, நான் போகணும். கண்டிப்பாக நான் வழி விடுறேன். அதுக்கு முன்னாடி ஐ லவ் யூன்னு சொல்லு. ஆனா உனக்கு சுத்தமா புரியல. தயவு செஞ்சு வழி விடு. உனக்கு நான் சொன்னாலும் புரியாது, என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. அதான் ஏன்? இங்க பாரு சாண்டி, எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்றேன்னு. உன் லவ்வை நான் உன் கண்ணில் பார்த்தேன் அந்த மழையில. நீயும் என்ன லவ் பண்ணல. அது அன்னைக்கு ஏதோ மழையில தெரியாம நீ அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நான் உன்னை லவ் பண்ணல, என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. இப்போ சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்ன லவ் பண்ணலையா? ஆனா நீ என்ன பண்ற? யாராவது பார்க்க போறாங்க, நகர்ந்து போ. முடியாது சாண்டி, எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும். நீ என்ன லவ் பண்ற, எனக்கு தெரியும். இப்போவே பதில் சொல்லு. நீ இத்தனை வருஷமா எனக்காக தானே காத்துட்டு இருந்த, நான் வருவேன் தானே காத்துட்டு இருந்த. நீ என்ன லவ் பண்ற தானே? அப்படிலாம் இல்ல. ஓ அப்படியா? சரி, நீ என்ன லவ் பண்ணலனா எதனால நீ என்ன லவ் பண்ணலன்னு ஒரே ஒரு ரீசன் சொல்லு. நான் கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போயிடுறேன். இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அது நான் உனக்கு சொன்னாலும் புரியாது. எனக்கு புரியும், நீ சொல்லு. ஆனந்த், நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க. முதல்ல இன்னைக்கு நைட்டோட எல்லா பரிகாரமும் முடிஞ்சிருச்சு. நீ ஊரை பார்த்துட்டு கிளம்பு. கண்டிப்பா முடியாது. நானும் டூருக்கு வருவேன். அங்க வச்சு கண்டிப்பா உன் வாயில இருந்து உண்மையை நான் வாங்கியே தீருவேன். நீ திருந்தவே மாட்ட. ஏ சாண்டி, நில்லடி. இப்போ உன்னால ஓட முடியும், ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னால ஓட முடியும்? என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என்னோட பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். இது உனக்கே நல்லா தெரியும் சாண்டி. கண்டிப்பா இந்த டூர்ல உன் வாயில இருந்து எல்லா உண்மையும் நான் வர வச்சு காட்டுறேன்.